ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனார்கலி குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுறக்கு நம்ம இந்த பேட்ச் ஒர்க் ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வச்சுருந்தேன். இதை வச்சு நான் வந்து காலர் நெக் வைக்கலான்னு தான் நான் ஆக்சுவலாக ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து காலர் நெக் வைக்கிறதா இருந்தால் இதோட அகலம் வந்து 7 இன்ச் இருக்குது. நம்ம அகலமும் ஜாஸ்தியாக இருக்குது. காலர் வைக்கிற மாதிரி இருந்தால் சென்ட்ரு கட் பண்ணும் போது இந்த அழகாக இருக்கிற பூ இல்லையா, இது வந்து வேஸ்ட்டாக போயிடும், நமக்கு வந்து பிரேக் ஆயிடும். இந்த மாதிரி சென்டர் லைன் வரும்போது நம்ம இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி சென்டர் லைன் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு 2ஆக பிரித்து இந்த சைடு ஒரு இது இந்த சைடு ஒரு இது வச்சுட்டு பிளாக்கெட் ரெடி பண்ணலாம். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் இது சென்டர் பூ வரனாடிக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம நார்மல் ஸ்லீவ் தான் நார்மல் நெக் தான் வைக்க போகிறோம். இதில் வந்து 6 இன்ச் இருக்குது. பட் நான் 6 இன்ச் வைக்கிறதில்லை, ஏன்னா இந்த 3.5 இன்ச் அகலம் இருக்கும்போது இப்படி நல்லா ஷோல்டர் ஃபால் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இறக்கம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். டாப் வந்து இந்த மாதிரி ஒரு 4 ஃபோல்ட் பண்ணி லைனிங் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதோட உயரம் வந்து என்னோடய ரெடி லென்த் வந்து 14.5. ஸோ மேலே அரேஞ்ச் ஷோல்டருக்கு, கீழே அரேஞ்ச் இடுப்பு பிடிக்கிறதுக்கு சேர்த்து நான் 15.5 வந்து இந்த ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, எப்போ 6.5 தான் நம்ம வந்து இதுக்கு வைப்போம். நான் இங்கே 7 வைக்கிறேன், ஏன்னா 3.5 இன்ச் அகலம் வருது. ஓகே, நீங்கள் வந்து அகலம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருந்தால் 6.5 வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3.5 இன்ச் அகலம் வந்து வரனாடிக்கு நான் 7 இன்ச் வைக்கிறேன். அரை இன்ச் இதில் சேர்த்திட்டேன் ஷோல்டருக்கு. அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. ஆம்கோலும் 7 வச்சுக்கோங்க. ஓகே, செஸ்ட் 9.5, அது கூட 1 இன்ச் சேர்த்து 10.5. ஓகே, ஸ்லோப்புக்கு அரை இன்ச் விட்டுருங்க, ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச். இங்கேருந்து பாதி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி. ஓகே, மார்க் பண்ணி பாருங்கள் ஆம்கோல் எவ்வளோ வருதுன்னு. எனக்கு 8 வரணும், கரெக்டாக 8 வருது. ஓகே, 16, 8, 8.25 வருது. அந்த லூஸ் வேணும். ஓகே, 16 இது 8.25 16 வரும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கழுத்து அகலம் வந்து 3.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண வேண்டாம், அகலம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி எடுத்துக்கங்க. இங்கேருந்து 1 இன்ச். ஓகே, வேஸ்ட்டுக்கு வந்து என்னோடய ரெடி லென்த் வந்து 8.5, 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க 9. அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, 10.5. லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு இப்படி. ஓகே, அவ்வளோதான். இங்கேருந்து இப்படியே போய் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஃப்ரண்ட் அரேஞ்ச் குழஞ்சி எடுக்கும்போது நமக்கு வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் to அரை இன்ச்சுக்கு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்லோப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போவே நமக்கு 8.5 வருது. அது 8.25 வந்துச்சு பேக்கு, இது 8.5 வருது. காய்ஞ்சும் போது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லோப் நான் கட் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு 9 வந்திருக்கும். ஓகே, இது இருக்கு இல்லைங்களா, இது சென்டர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். குண்டூசி குத்தி வச்சுட்டு சென்டர் ஃபோல்ட்லேருந்து எவ்வளோ நெக் வித் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு நெக் வித் வச்சு வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியாது, அதில் ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ இது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அக்யூரேட்டாக இதில் வரைஞ்சிருங்க. மூவ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நான் 5.5 வந்து நெக்கு இறக்கம் கொடுக்குறேன். அதான் 5 இன்ச் ரெடி லென்த். இதில் வந்து கீழே வந்து எனக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக தான் போகும், அதை கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, இப்போ இதை வரைஞ்சிட்டு நம்ம எப்பவும் போல்
அடித்து திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி திருப்பிக்கலாம். இதை வந்து நல்லா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் மேலே டாப் பார்ட் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் கிளாத் இருந்தது, அதை நான் பேலன்ஸ் கட் பண்ணிட்டேன். ஒரு 1.5 மீட்டருக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதை வந்து நீங்கள் துப்பட்டா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஷார்ட் டாப் இல்லாட்டி குர்த்தி மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சேரில் 2 டாப் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு ஷாலும் வேணும் அப்படின்னா ஒரு குர்த்தி தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, ஒரு அனார்கலி குர்த்தி இல்லாட்டி ஃபுல் கவுன் இதை வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதை மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் இதை கொண்டு இந்த ஃபோல்டட் சைடு இருக்கிற இந்த பீஸை கொண்டு போய் அப்படியே அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இது மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் அதை கொண்டு வந்து இது இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நான் மேலே அந்த சைடு வைக்க போகிறேன். ஸோ இந்த கார்னரை கொண்டு போய் இதில் அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். பீஸை இங்கே இருக்கிற ஃபோல்டர் பீஸை கொண்டு நான் அங்கே ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம வேஸ்ட் லைன் வந்து இந்த நேர் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த நேர் வேஸ்ட் லைன் வருதோ அந்த நேர் மார்க் பண்ணிங்க. என்னோடய 8.5 ரெகுலர் அது மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து 12 வருது. ஸோ எல்லா பக்கம் அந்த 12 மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அந்த கார்னரை பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு 12 மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கர்வ் பண்ணிடுங்க. அதை வந்து அந்த ஷேப்புக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதாவது நம்ம வேஸ்ட் லைன் எங்கே வருதோ அந்த நேர் கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். எக்ஸ்ட்ரா இது வந்து கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து எனக்கு டோட்டல் ஹைட் வந்து 34 வேணும். அப்போது இந்த மேலே 12 அதை சேர்த்திட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். இல்லாட்டி 34 கீழேருந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ நான் அதோடு சேர்த்தி நான் எடுக்கிறேன். டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து இப்போ 4 எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாரி இப்போ வந்து இதுக்கு வந்து ஜாயின் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபோல்டட் கிளாத் எடுத்துகிட்டு அதை எடுத்து ஒரு 1/2 இன்ச் இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி 2 குண்டூசி குத்திடுங்க. 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ 1/2 இன்ச் கொஞ்சம் தூக்கி வச்சு அதை வந்து ஒரு குண்டூசி குத்திட்டு இது கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை திருப்பிடுங்க. திருப்பிட்டோம்னா தான் அது எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம தைக்கிறதுன்னு தெரியும். இப்போ திருப்பிட்டோம்னா இங்கே பின்னாடி என்ன கிளாத் இருக்கோ அதே ஷேப்புக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பின்னாடி வந்து நமக்கு ஒட்டு வராது, ஜாயிண்ட் வராது. ஸோ நம்ம ஈஸியாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறது வந்து கரெக்டாக விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நெக் வரைஞ்சோம் இல்லைங்களா, இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அர்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நெக்கு வந்து ரெடி ஆகிடும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நெக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நல்லா டர்ன் பண்ணி கரெக்டாக ஷேப் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம படிமானம் தையல் போட்டானே ஈஸியாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் ஒர்க் வச்சிடலாம். இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நெக்குக்கு கரெக்டாக நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக நான் கொஞ்சமாக ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி இப்படி வைக்க போகிறேன். பைப்பிங் மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, ஒரு 3 இன்ச்சுக்கு இருந்துச்சு. அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு வந்து கீழே ஸ்டிச் பண்ண போயிடுவோம். ஸோ 1/2 இன்ச்சு நமக்கு கிளாத் தெரிஞ்சால் பரவாயில்ல. அதுக்கு இந்த மாதிரி நம்ம கோட்டாப்பட்டி லேஸ் வந்து இப்படி வச்சுட்டோம்னா இங்கே வந்து ஒரு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் லுக் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை இல்லைங்களா, அதனால் இது மேலே நம்ம எப்படி கோட்டாப்பட்டி லேஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த நேர் இப்படி கோட்டாப்பட்டி லேஸ் வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து
ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃப்ரண்ட் எப்படி நம்ம நெக்கு அடித்து திருப்பினமோ அதே மாதிரி பேக்கும் நான் இந்த மாதிரி சும்மா ஒரு கர்வ் ஷேப், ஓகே, இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அடித்து திருப்பி சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து டாட் வந்து எப்படி பிடிச்சிருக்கேன்னா சென்ட்ரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் 4.5, அகலம் 1/2 இன்ச்சுக்கு நான் அந்த டாட் பிடிச்சிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்லையுமே டாட் பிடிச்சிருக்கு இடம் விட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வரும்போது நம்ம இப்படி இங்கே டாட் பிடிச்சோம்னா இப்படி இந்த பேட்ச் ஒர்க்கோட டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம டாட் விட்டுருக்கிற கிளாத்தை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். 1 இன்ச் நம்ம டாட்க்கு விட்டோம் இல்லைங்களா, இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கேருந்து இப்படி கொண்டு போய் கட் பண்ணிடலாம். நல்ல பக்கத்துக்குள்ளே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஷோல்டரை வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கீழே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வைக்கிறத பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாயிண்ட்டுக்கு கீழே கிளாத் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ராங் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த எண்ட்லேருந்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே படிமான தையல் போட்டுட்டோம்னா இந்த ஜாயின் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் கிளாத்தை அது மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு படிமான தையல் ஓப்பன் பண்ணி போட்டுக்குங்க மறக்காமல். 1/2 இன்ச்சுக்கு நீளமாக எவ்வளோ கிளாத் வெட்டினீங்களோ அது கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மேலே படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போது கீழே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணாமல் நான் ஒரு ஃபோல்ட் 1/2 இன்ச் பண்ணிவிட்டு அந்த எண்டில் ஸ்டிச் பண்ணி எடுங்க. நல்லா கரெக்டாக எண்டில் ஸ்டிச் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிக்கோ இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆக்சுவலாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம இந்த எண்டில் நல்லா கரெக்டாக இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் கிளாத்தாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிக்கோ மாதிரி இருக்கும், பிரிஞ்சு வராது. இது பார்த்திங்களா, இந்த லுக் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும், பிக்கோ லுக்லேயே இருக்கும். இது நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த லுக் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வேணால் ஒரு ட்ரெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கர்விங் அந்த எண்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கையில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து மிஷினில் ஊசி இன்செர்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு இப்படியே ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். கையில் வச்சு கட் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது இன்னொரு ஃபோல்டு குட்டியாக அதே அளவு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. டபுள் ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பிக்கோ மாதிரியே இருக்கும். இதே ஸ்டிச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்படியே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது ரைட் சைடு கீழே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த பிக்கோ மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த சைடு ஓப்பன் சைடு இருக்குது, இந்த சைடு ஃபோல்டட் சைடு இருக்குது. நம்ம வந்து நார்மலாக 2 மாடலில் வந்து மேல் டாப்பையும் கீழே இதையும் ஜாயின் பண்ணலாம். பட் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிற மாடலுக்கு வந்து 2ஆக பிரிச்சணும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்ட், பேக்குக்கு ஒரு பார்ட். இந்த இதை வந்து ஃபோல்டடாக இருக்கிறத வந்து சிசரை வச்சு இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா 2 பீஸ் வரும். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, ஒன்று பேக் வச்சுக்கோங்க. அப்படி தைக்கும் போது நம்ம குண்டாக இருந்தாலும் பிரித்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே இன்னொரு மாடல் எப்படின்னா இந்த ஃபோல்டட் சைடு கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இந்த சைடு எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஹிப் வைஸ் உள்ளே ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். பட் நமக்கு உடம்பு வந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு இடம் இருக்காது. இப்போ லைனிங் கட் பண்ணுறதுக்கு லைனிங் இது தான் நான் வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது லைனிங் வந்து 2 மீட்டர் கூட இல்லை, 1.5 மீட்டர் தான் இருக்குது. 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபோல்டட் சைடு, அது ஓப்பன் சைடு. ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு வந்து நம்ம மெயின் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, 34 எடுத்தோம். அப்போ அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஹைட் மெயின் கிளாத்தில் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹைட் எடுத்துகிட்டு
இப்போ ஃபோல்டட் சைடு நம்ம மேலே இருக்கிற டாப் ஃபோல்டட் சைடு வச்சுட்டு அந்த வெயிஸ்ட் எவ்வளோ வருதோ அங்கேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக கீழே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்லாண்டிங்காக அப்படியே இது கட் பண்ணி எடுத்துட்டா லைனிங் ஆயிரும். 2 பீஸ் இருக்கும், ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பீஸ் பேக்குக்கும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நைட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். 2 பார்ட் இருக்கும். இது ஒரு பார்ட்டுக்கு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிறது ஒரு பார்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நான் லைனிங் எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கலாம். நான் எனக்குன்னு அடுக்கி கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது லைனிங்கோட வேஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே மெயின் பீஸ் இது இப்படி மேலே வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். லைனிங் ஜாஸ்தியாக இருந்தால் இப்படி ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கரெக்டாக வருது. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி பேக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லைனிங்கும் கீழே இருக்கிற மெயின் பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாட்டம் மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி மேல் டாப் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே போட்டுட்டு 2 வேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்படி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இது ஓப்பன் ஆயிரும் பேக் சைடு. இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நல்ல பக்கம் உள்ளே போட்டு அது 2 வேஸ்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச் தான் விட்டோம். கீழே 1/2 இன்ச் வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே வரும்போது 1 இன்ச்சாக மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஆம்கோலுக்கு இது எல்லாத்துக்குமே அகலம் வந்து 1 இன்ச் தான் விட்டுருக்கோம். இங்கே அப்படியே இந்த 1 இன்ச் கொண்டு வந்துட்டு அப்படியே இங்கேருந்து வேஸ்ட்டுக்கு ஓகே வேஸ்ட்டு 2 வேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் வந்து அளவாக தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு 6 to 7 இன்ச்சுக்கு கெட்டி தையல் போட்டு இங்கே எப்படியே லைனிங்கோடு சேர்த்து இங்கே கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதையும் தூக்கி விட்டு பின்னாடி இருக்க லைனிங்கையும் தூக்கி விட்டு அந்த கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, அங்கே இங்கே போட்டோம்னா அந்த இதில் சைடில் அப்படியே கொண்டு வந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மெயின் பீஸ் ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இங்கே கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ இங்கிருந்தே அப்படியே கண்டினியூவாக இங்கே கெத்திட்டு போயிருக்கிறோம். இங்கே இந்த சைட்லேருந்து அப்படியே கீழே கண்டினியூவாக கொண்டு முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து சைடு அடிச்சிட்டோம்னா இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அந்த கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே இருக்க லைனிங்கும் கீழே இருக்க லைனிங்கும் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்படி தள்ளி விட்டு எடுத்துகிட்டு இந்த கெட்டி தையல் ஸ்டாப் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒட்டியே மெயின் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கே கெட்டி தையல் போட்டோமோ அதே இடத்துக்கு சைடில் அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கூட அப்படியே கொண்டு வந்து அப்படியே சைடில் கொண்டு வந்துடுங்க. இது அப்படியே மெயின் பீஸை மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் பீஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது மறுபடியும் இந்த மெயின் பீஸை 2 உள்ளே தள்ளிட்டு இப்போ மேலே இருந்து லைனிங்கை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி மெயின் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கவுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching, my dear friends and sisters.